ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீட்டில் இப்போது எல்லா செடிகளும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது பசலி செடி, பசலிப்பூ எவ்வளோ அழகாக க்யூட்டாக நல்லா இருக்குது. செடின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதான் முதல்ல வச்ச தொட்டி. இதுலேருந்து தான் எல்லாம் எடுத்து நிறைய வளர்த்துருக்கேன். இது இப்போ 3 ரோஸ் வாங்கினேன், அதை ஒரு சட்டியில் வச்சுட்டேன். இது இப்போ வாங்கின ரோஸு தளிர்விட்டுட்டு, இது தழுக்கவே இல்லை. பசலிப்பூ சூப்பராக இருக்கா. எல்லாம் கீழே வச்சு விட்ருக்கேன், அழகாக இருக்குது. வளர்ந்து நல்லாயிருக்கும். பப்பாளி கன்று ஆட்டு சாணத்துலேருந்து முளைச்சது. தக்காளி தன்னால் முளைச்சது. மல்லிச்செடி, கருவேப்பிலை, கத்திரிக்காய். கொஞ்சோண்டு இடம் இருந்தால் போதும், நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அவ்வளோத்தையும் போடலாம். இது சேவல் பூ, சின்ன பூவாக இருந்து இது ஒன்றே 1/2 கிலோ இருக்கும். பெரிய பூ பறிக்க மனசு இல்லாமல் போட்டிருக்கேன், அழகுக்கு இருக்கட்டும்ன்ட்டு. அப்புறம் நிறைய குட்டி குட்டியாக நிறைய பூ வந்திருக்கு. அது எல்லாம் பெருசான பிறகு தான் இதை பறிக்கணும்னு வச்சுருக்கேன். முதல்ல இப்படி தான் இருந்துச்சு, சின்ன பூவாக. அப்புறம் எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த பூவெலாம் பெருசான பிறகு தான் அதை பறிக்கணும். ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஒரு செடி தான் இருக்குது, வெளியே இருந்து பிடிங்கிட்டு வந்தேன். இது வாடாமல்லி, விதை போட்டு முளைக்க வச்சது. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. காலையில் ஒரு முறை, சாயங்காலம் ஒரு முறை 2 வேளை தண்ணி ஊற்றுவேன். காலையில் எந்திரிச்சோடனே செடியை பார்க்குறது தான் என்னுடைய வேலை. அப்படியே அதுக்கிட்ட பேசி. இது மணத்தக்காளி கீரை, பிச்சி செடி, கொப்பு தான் அங்கே வச்சேன் தழுத்துட்டு. கொய்யாக்கன்று. வாடகை வீடில் தான் இருக்கேன், இருந்தாலும் நம்ம செடி வளர்த்து உண்டாக்கணும் எனக்கு ஒரு ஆசை. செடியை வளர்த்தாச்சு. கொய்யாக்கன்று, மாதுளங்கன்றுலாம் இருக்குது. பிச்சி கன்று தொட்டியில் வச்சுருக்கேன். இது பச்சை துளசி, சூப்பராக மணமாக இருக்கும். இது வெள்ளை எருக்களஞ்செடி. துளசி, லட்சுமி துளசி. இது சிவனுக்குள்ளே போகுது. சங்கு பூச்செடி, சின்ன கண்ணை வச்சு இவ்வளோ வளர்ந்து பூத்துருக்கு. பூவே ஒரு அழகாக இருக்குது. இது துளசி. வெத்தலை செடி வச்சுருக்கேன் ஒரு தொட்டியில். வெத்தலை, துளசி, சங்கு பூச்செடி, நித்திய கல்யாணி. இது கலர் ஒரு அழகாக இருக்குது, பிங்கு. அதனால் இதையும் வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்து. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப அழகாக இருக்குது பூ, சூப்பராக. துளசி பூ, சங்கு பூச்செடி நல்லா வளர்ந்துருச்சு, வீட்டுக்கு நல்லது. பிடிச்சதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட்.